சார் நான் என்ன எல்லாருமே யாரு இல்ல எப்படி தப்புன்றீங்க? என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க சார்? கேலியே பண்ணி கேள்வியில கேட்டோம். ஆமாங்க, என்ன தப்பா கேட்டேன்? ஏங்க இவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அவங்க இப்போ நான் தான் சொன்னேன், எனக்கு சொட்ட வழுக்கன்னு படத்தில் கமெண்ட் வந்தால் கொஞ்சம் முணுக்குன்னு ஒரு கோவம் வரும், அடுத்த நிமிஷம் அதை மறைஞ்சு போயிடும் நம்மளுடைய மெச்சூரிட்டி. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அதை காம்பயர் நிருபர் கிடையாது அவர். ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இப்படி தான் இன்னமும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னா அவர் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி. அவர் ப்ரெஸ் பீப்புளில் நாங்கள்லாம் ப்ரெஸ் பீப்புள் மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போது இந்த அம்மா வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டாக்கா ரொம்ப நன்றி. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேள்வியை கேளுங்கன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு அவர்கிட்ட. அவர் கேட்குறாரு இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி, எனக்கே ரொம்ப அங்கே ஒரு மாதிரி இருந்தது. நான் அப்படி என்ன கேட்டேன்? ஹீரோயினை தூக்கி இருக்கிறாரு. இங்கே பாருங்க, அதை அந்த வீடியோவை காட்டுறேன், நீங்களே பாருங்க. நான் தப்பாக கேட்டிருந்தா மச் மோர் தேன் ஜஸ்ட் பார்ட்னர். ஸோ அதனால் அவங்க கரியர் ஓரியன்டாகவும் இந்த படத்தில் வந்துட்டு சார் எழுதியிருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் அந்த விதத்தில் தான் சொன்னேன். அண்ட் 2 பேரும் எனக்கு அக்கா மாதிரி அக்கா மாதிரி சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணோட மூஞ்சி மாறும் பாருங்க. நான் நிறைய வெயிட் லிஸ்ட் பண்ணுறேன் சார், அதனால எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு தெரியல, எனக்கு நானே ரிட்டன் எடுத்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஹீரோயின்னாலே படத்தில் வந்துட்டு அவங்க ஹீரோக்கு பேரண்ட் அது சொசைட்டிலையும் அது அவங்களோட ரோல் கிடையாது. இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கப்புறம் கௌரி கிருஷ்ணன்ட்டையும் சிலர் கேள்வி கேட்டாங்க. அப்போ கூட அந்த அம்மா இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். இது அந்த படக்குழுவினரால் படத்துக்கும் கௌரி கிருஷ்ணன் மார்க்கெட் இழந்த கௌரி கிருஷ்ணனுக்கும் பப்ளிசிட்டி தேடுறதுக்காக நடந்த நிகழ்வை ஒழிய இந்த கேள்வியை இன்றைக்கி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற குஷ்புலேருந்து எல்லாரையும் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கலையா? கேளுங்க. நீங்கள் பெண்ணியம் பேசுகிற இந்த கண்ணியவான்களுக்கெல்லாம் அப்படியே குரல் கொடுக்குறீங்களே, இங்கே ஆணுக்கு உரிமையே இல்லையா? பெண்ணுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? என் நிலையை என் குடும்பத்தை தாக்குறீங்களே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பெண்கள் தானே. என்ன இது ஒரு ஒன் சைடாக இருந்து மொத்த மீடியாக்களும் ஒரு சைடாக இருந்து இப்படி வந்து என்னுடைய குடும்பத்தை இழுத்து ஒருத்தவன் வந்து கமெண்ட் போடுறான், 32 வருஷமாக இதான் பண்ணி அப்படி கேட்குறான். நான் என்ன பதில் சொல்கிறது? நான் என்னுடைய ரிவ்யூவெல்லாம் எடுத்து பாருங்கள். என்ன அவங்க மட்டும்தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கணுமா? நானே என் யூடியூப் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. 32 வருஷம் இருந்திருக்கிறேன். இன்னைய வரைக்கும் இன்றைக்கி நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு கண்டன கடிதம், ஒரு வார்த்தை. நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளர், என்கிட்ட ஏன்பா அப்படிலாம் கேள்வி கேட்குற அப்படின்னா நான் இந்த விளக்கத்தை காட்டியிருக்க போகிறேன். இதை வந்து இன்னொரு சேனலில் போய் ஸ்டூபிட் கொஸ்டின்னு, எனக்கு இவங்க தெரியாது, இவங்க ஒபிசிட்டிக்காக உடல் பருமனுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க மன உளைச்சலில் இருந்திருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி போயிருக்கலாம். இதை விட்டு வேறு சேனலில் போய் இவங்களே சொல்லி அந்த சேனல் காம்பையரை வந்து பேட்டி எடுக்க இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுத்து பாராட்டி ஸ்டூபிட் கொஸ்டின், நான்சென்ஸ் கொஸ்டின் அப்படின்லாம் சொன்னேன். என்னுடைய கல்லூரி படிப்பை நான் வந்து ஊட்டியில் படித்து முடிச்சிருக்கிறேன். எனக்கு ஸ்டூபிட்டுக்கு நான்சென்ஸுக்கெல்லாம் என்னன்னு தெரியாத அர்த்தம். எங்கள் அப்பா கெசடட் ஆஃபீஸர், 8 MA. அப்படிப்பட்ட ஒருத்தரோட பையன் தரம் தாழ்ந்த கேள்வியை கேட்பானா? இத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்களே, இது வரைக்கும் நான் தரம் தாழ்ந்த கேள்வியை யார்ட்டுமே கேட்டதில்லை. என்றைக்காவது ஒரு கான்ட்ரவர்சியாக ஆகிருக்குமே ஒழிய இந்த மாதிரி தரம் தாழ்ந்த இந்த கேள்வி இப்போ பார்த்தீங்க, நான் வீடியோ காட்டினேன். எங்கே இதில் தரம் தாழ்ந்திருக்கு? நடிகர்கிட்ட வெயிட் கேட்கலையா? நடிகரை நீ தூக்கியிருந்தா நடிகர்கிட்ட கேட்டிருப்போம், உங்கள்கிட்ட கேட்டிருப்போம் நடிகரோட வெயிட் என்னன்னு. உன்னை தூக்குனது அந்த நடிகர், அதனால் அவரை கேட்குறோம் இல்லைங்களா? இதில் என்ன தப்பு? இதை மறுநாள் அன்னைக்கு படம் முடிஞ்சோடனே ப்ரெஸ் மீட்டு அன்னைக்கு போய் இவங்களெல்லாம் பேச விட்டு அப்புறம் கேள்வி நேரம் வந்தோடனே இன்னொரு நண்பர் அவர் குரல் டிவி மோகன் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வியை ஆரம்பித்தேன். அப்போது ஒரு 4-5 பத்திரிகையாளர்கள் நமக்கு சப்போர்ட்டாக, இவங்க சொல்கிற மாதிரி ஆண் சமூகம் மொத்தமும் இங்கே ஆண்களாக கூட்டியிருக்கீங்களே, நான் மட்டும்தான் இருக்கேன் இப்படி கத்துறீங்களே, அதெல்லாம் சீன். நான் திரும்பவும் சொல்கிறேன், சீன். அதெல்லாம் அதை பண்ணாதீங்க. இன்னைக்கு பைல்வான் கூட பேசியிருக்கிறாரு, பத்திரிகையாளரை எதிர்த்துக்கிட்டு பண்ணாதீங்க, அவங்க பாவத்தை கொட்டிக்காதீங்கன்னு. ஏன்னா ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் உயர்றதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம். அது 32 வருஷமாக என்னை பாராட்டாத நடிகர்களே கிடையாது. நான் அப்படி ஒரு தப்பை செய்வேனா? அப்போது அந்த கேள்வி இது இந்த பொண்ணுக்கு காண்டானது
அக்கான்னு ஹீரோ சொன்னதுனாலையும், ஏன் நான் கேள்வி கேட்டாலே மீடியாவில் சிரிப்பாங்க. 200 பேரில் ஒரு 10 பேர் தான் கேள்வி கேட்போம்னா அதில் நான் ஒரு ஹாஸ்யமாகவும் சுவாரஸ்யமாகவும் கேள்வி கேட்கக்கூடியவன். அதுக்கு அந்த சிரித்தோன்னே இவங்க பேசிக்காக தமிழ்நாட்டில் படித்தேங்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் மொழியோட அந்த உள்ளர்த்தம் புரியல. வேணா நம்ம வெயிட்டை கேட்குறான்னா இவனுக்கு நம்ம ஒபிசிட்டி ப்ராப்ளத்தில் இருக்கோங்கிறது தெரிஞ்சு கேட்குறான்னு நினச்சிட்டாங்களா? அதை அங்கேயே கேட்டிருந்தாங்கன்னா நான் இல்லைம்மா நீ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் கேட்கலாமா, நம்ம நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ட்டு இருப்பேன். வேறு சேனலுக்கு போய் 32 வருஷமாக கேள்வியின் நாயகன் பட்டம் எடுத்து வச்சிருக்கிற என்ன இதே இன்னைக்கு நாசர் சொன்ன அந்த நடிகை திருப்பி என்கிட்ட சமரசமாகி நான் முன்னாடி கேள்வி கேட்டேன். பற்றி தான் ஒரு கேள்வி. அந்த சம்பவம் இருந்தப்ப நானும் இருந்தேன். அது கிரீன் பார்க்கோட அதை தவிர இவர் எங்கேயும் போல. அப்படி இருக்கும்போது எப்படி அதை நடிகர் சங்கம் அதை குறிப்பிட்டு பேசுறாங்க? நம்ம கூடயே இருக்கிற இன்னும் 2 சங்கங்கள் இங்கே பத்திரிக்கை நீங்கள் உங்களுக்கு தெரியும், வெளியாளுங்க பேசுறது விடுங்க. நம்ம சினிமா பத்திரிகையாளர்களே ஏன்னா நம்ம சங்கத்தை நம்ம 71 ஆண்டாக சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். 31 வருஷமாக அசைக்க முடியாத கேள்வியின் நாயகனா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். என்னை தூக்கி வெளில போடணுங்கிறதுக்காக இந்த பேச்சு சொன்னவங்க நான் பத்திரிகையாளருங்கிறது சொல்லியிருக்கணும். என்னை யூடியூபராக மட்டும் சொல்கிறாங்க. உன போய் ஒரு வாய் கொடுத்தாரு, நான் கண்டித்தேன். நீங்கள் வளர வேண்டிய ஹீரோ இந்த மாதிரி பேசாதீங்க, நான் தப்பான கொஸ்டின் கேட்கல, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஹீரோயின் நான் கேள்வியே கேட்கல ஜி. ஹீரோயின் நான் அந்த ஃபுல் வீடியோவும் கூட இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்புகிறேன். நீங்களும் இதில் அதை பின் பண்ணி போடுங்க. அதுதாங்க அவங்களோட ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியாதுங்க. புரியுது? அவங்களாம் இன்றைக்கி புது நடிகைகள் இல்லையா? நமக்கு முன்னாள் நடிகைகள்லாம் சில கதை தெரியும். என்னுடைய வருத்தம்லாம் என்னையை பிடிச்சி இந்த காய்ச்சிறீங்களே எடை என்னன்னு தூக்குன ஹீரோக்கிட்ட கேட்டதுக்கு இங்கே எத்தனை யூடியூபர்கள் சினிமாக்குள்ளாருன்ட்டு சினிமாக்காரங்களை எவ்வளோ மோசமாக நான் ஒரு ரிவ்யூவில் கூட ஜென்யூனான ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் என்னை மேடையிலே பல பேர் பாராட்டுறேன். இந்த பொண்ணு தேடுது மெயினாக, படக்குழுவினரும் இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் தேடுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு படங்கள் வெளியில் வந்தால் ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல படம் நமக்கே ஆத்தாத்து போகுது. ஏன்னா இன்னைக்கு வீட்லேயே நம்ம உட்காந்து படம் பார்க்குற மாதிரி ஓடிடி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஓடிடியில் வரப்போது நம்ம அங்கே பார்த்துக்கலாங்கிற மனநிலையில் மக்கள் இருக்காங்களோ இன்னும் தெரியல. இவங்க தேட்டரில் ஓட வைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிட்டாங்களோ அதுக்கு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், என்ன கான்ட்ரவர்சி பாடகி, என்ன முன்னாள் கதாநாயகி, இவங்கெல்லாம் பலியாயிட்டாங்க. என்ன பலி கொடுத்துட்டாங்க? இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு நாசருக்கோ ஒரு குஷ்புவுக்கோ ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் விஜயகுமாருக்கோ நான் உங்களை எதாவது தப்பாக பேசியிருக்கேன்னா ஒரு விஷயம் நடந்ததுன்னா முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எனக்கு இவங்க மேலெல்லாம் கூட வருத்தம் இல்லைங்க. இவங்கெல்லாம் டக்குன்னு குரல் கொடுக்குறவங்க குரல் கொடுக்கட்டும், பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கணும். ஏன்னா நான்லாம் பெண்ணை மதிக்காத பாருங்க. நான் தாய் வயிற்றில் பிறக்கல, கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோடு இல்லை, நான் பொண்ணை பெற்றுக்கல இல்லைங்களா? ஆனால் இவங்க எல்லாம் நான் பெண்ணை எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னா என் குடும்பத்தில் எனக்கு மட்டும்தான் ஒரு பெண் குழந்தை. என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை தான். அந்த அளவுக்கு பெண்ணை மதிக்கிறனால தான் கடவுள் எனக்கு பெண் குழந்தையை கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறேன்னா எப்படி எல்லார் வீட்லேயும் பெண் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் பெண் இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறவங்க, இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறவங்க, பெரிய பெரிய சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடக்குது, அதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கல. இவ்வளோ ஏங்க நம்ம கூல் சுரேஷ் அவர் மேடையில் ஒரு செயல் அவர் சாதாரணமாக செஞ்சார், அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆனால் பத்திரிகையாளர்கள் அதை கொண்டு போனாலும் எந்த நடிகர் சங்கமோ எந்த ஒரு இதுவோ கண்டனம் தெரிவிக்கல. அவருக்கும் சப்போர்ட்டாக இல்லை, அந்த பொண்ணு கேம்பையருக்கும் சப்போர்ட்டாக இல்லாமல் இருந்தது. ஏன்? ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சப்போர்ட் பண்ணுறாரு? நியாயப்படுத்துறதுன்னா சார் நான் தப்பே பண்ணலையே, நான் ஏன் நியாயப்படுத்தணும்? இப்போ பார்த்தீங்களா சார், பாடி ஷேமிங் நான் பண்ணல. பாடி ஷேமிங் எப்போ தெரியுமா பண்ணேன்? இந்த 2வது ப்ரெஸ் மீட் நடந்ததுல அப்போ தான் கேள்வி கேட்டேன். ஏன் தெரியுமா கேட்டேன்? இல்லை கேள்வி கேட்டதே அதுக்காக தான் நான் சொல்லிட்டேனே. என் சைடு அன்னைக்கு இதே மாதிரி மைக் இல்லை, அதனால தான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட். ஆமாம், எப்படி என்ன ஸ்டூபிட் கேள்வி கேட்க தெரியாதவன் சென்ஸ் இல்லாதவன் ஒரு சீனியர் பத்திரிகையாளர் ஏங்க முந்தா நேத்தி இந்த நடிகைக்கு இவ்வளோ ஈகோ இருக்கிறப்ப 32 வருஷமா சினிமா பத்திரிகையாளராக சினிமாவுக்காக ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும்? எதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அவங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசிருக்கலாமே. என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னு அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட் முடிச்சோடனே என்கிட்ட பேசிருக்கலாமே. சார் சார் அங்கேயே அந்த பொண்ணு சிரிச்சுட்டு தானே போச்சு. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? யாரு நேத்தி தாங்க பேசவில்லை. நேத்தி சார் ப்ரெஸ் ஷோ முடிஞ்ச பிறகு நேத்தி தான் பேசவில்லை. அன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய அந்த பொண்ணுட்டையும் கேள்வி கேட்டோம் சார். அன்னைக்கு ப்ரெஸ் மீட் இந்த ப்ரெஸ் நண்பர்களை கேளுங்க. என்ன
சார் நான் ஏன் சார் தெரிவிக்கணும்? எனக்கு ப்ரெஸ் மீட் வர்றப்போ தான் நான் கேள்வி கேட்க முடியும். நான் எப்படி எதுக்கு என்ன வந்து தப்பாக பேசிட்டாங்க, என்ன வந்து தப்பாக பேசிட்டாங்க நான் ஏன் தெரிவிக்கணும்? அடுத்து நம்ம முன்னாடி தானே வந்து நிற்கிறாங்க. எதுக்கு இது நான் வேணும்னு எப்படி பண்ணதான் நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் எப்படி நான் வேணும்னு பண்ணதான் சொல்லுவீங்க? ஏன் என்னுடைய பேனரை கிழிச்சிருக்கிறாங்க, பட் அவங்கள நான் தப்பாக பேசினதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி வேணும்னு பண்ணதான் ஆகும்? சார் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற டெய்லி பேப்பர் எடுத்து பாருங்க சார். முதல் கொஸ்டின் நட்சத்திர பேட்டின்னு ஒரு பிரபல டெய்லியில் வருது. அதில் முதல் எடுத்தோன்னே எடை உங்கள் உயரம் என்ன, அதுக்கப்புறம் தான் மற்ற கேள்விகள் எடுத்து வேணா இப்போ சாம்பிள் காட்டவா? நானும் 32 வருஷமாக பத்திரிக்கை, 30 வருஷம் பத்திரிக்கை இருந்து 25 வருஷம் பத்திரிக்கை இருந்து இப்போ 7 வருஷமாக தான் யூடியூப். சார் அவர் தூக்கி சுற்றுறாரு சார். அப்போ தானே படத்துக்கு நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் தேவை இருக்குது? இங்கே ஏன் ப்ரெஸ் மீட் நடத்தணும் தேவை இருக்குது? படம் பாட்டே ரிலீஸ் ஆகட்டுமே, எந்த மீடியாவிலையும் வராமல் இருக்கட்டுமே, என்ன தேவை இருக்குது? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பாடி ஷேமிங்கே பண்ணலையேங்க. ஏங்க சார் நீங்கள் இப்போ வந்தீங்களா? அந்த பொண்ணை ஹீரோ அக்கான்னு நான் ஒரு வீடியோ காமிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பொண்ணை ஹீரோ அக்கான்னாரு, அந்த பொண்ணுக்கு அங்கேயே முகம் மாறிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் என்ன கேட்டேன், உங்களை ஹீரோ அக்காங்கிறாரு டைரக்டர், நீங்கள் ஹீரோயினே இல்லை கொஞ்ச நேரம் தான் வருவீங்க, ஹீரோயின்னா படம் முழுக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் சொல்லி இப்படிலாம் சொன்னாலும் நீங்கள் அந்த டூயட்டில் வந்து தூக்கி சுற்றுறீங்க. எவ்வளோ வெயிட் இருந்தாங்க இதை கேட்குறது? ஆமாம், இது உடல் சார்ந்தா இல்லையா? நேற்று கேட்டோம் பாருங்க சார், நேற்று இல்லையா அவர் சார் அங்கேயே அவர் தான் நான் வந்து ஜிம்பாடி எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்றாரு. பெரிய வெயிட் பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாரு சார். இது இன்னைக்கு இல்லை, நீங்கள் இன்னைக்கு ஃபீல்டுக்கு வந்தீங்க. சரத்குமார் விஜயகாந்த் காலத்துலேருந்து இந்த கேள்விகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் காலத்துலேருந்தே இருக்குது. ஏன் அன்னைக்கு கேட்கல? இன்னைக்கு இதை வந்து பிரபகண்டா படுத்துறாங்க, நம்ம கேட்குறோம் சார். ஹீரோயினை தூக்குனா ஹீரோட்ட கேட்குறோம் சார். ஹீரோவை தூக்குனா ஹீரோயின்ட்ட கேட்போம் சார். ஆமாங்க, என்ன தப்பா கேட்டேன்? ஏங்க இவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அவங்க இப்போ நான் தான் சொன்னேன், எனக்கு சொட்டை வழுக்கன்னு படத்தில் கமெண்ட் வந்தால் கொஞ்சம் முணுக்குன்னு ஒரு கோவம் வரும். அடுத்த நிமிஷம் அதை மறைஞ்சு போயிடும் நம்மளுடைய மெச்சூரிட்டி. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு. எதுக்கு நான் மன்னிப்பு வேணும்? தவறே பண்ண நான் எதுக்கு மன்னிப்பு இல்லையா சார்? இவங்க ஒபிசிட்டி இல்லையா? ஒபிசிட்டி பிரச்சனை நேற்று தானே தெரிஞ்சது, அன்னைக்கு தெரியாது. எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேள்வியே தப்பா கேட்கலையே. எல்லாரும் கேட்குற கேள்வியை தானே நான் கேட்டிருக்கேன். ஏங்க இப்போ என் மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டோம், அதுக்கப்புறம் நான் கேட்குறேங்க. கேள்வி கேட்கறது தானே பத்திரிகைக்காரன் வேலை. நீங்கள் என்ன பத்துக்கு வரீங்க? நீங்கள் இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்குறீங்க, உடனே நீங்கள் என்ன மன்னிப்பு கேட்குறீங்க? எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறீங்க நான் சொல்ல முடியுமா? இது தப்பு சார். நான் மாத்தல, சமூக ஊடகங்கள் மாத்துது. இங்க இருக்கிற ஊடகங்கள் இல்லைங்க. சார் இங்க இருந்து ஃபாலோ அப் ஆகி போகுது சார். இங்க வர்றது இங்க NDTV டெய்லி வராங்களா? இல்லையே. இந்த இல்ல டைவர்ட் இல்ல சார். படம் ப்ரமோஷனுக்காக இந்த பிஆர்ஓ தான் கேள்வி கேட்க சொன்னீங்களா நீங்க? ஆமா, இந்த கேள்வி அவங்க தான் கேட்க சொன்னாங்களா? இந்த கேள்வி அவங்க கேட்க சொல்ல சார். கேள்வி ஏதாவது கேளுங்க. ஏன்னா நான் நல்ல கேள்விகள் தான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். 32 வருஷமா என் கேள்வியை தான் எடுத்து எல்லா மீடியாவிலையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த கேள்வி சர்ச்சை ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, அந்த பெண் காரணம். அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியாது. சரி சார், இந்த இஷ்யூவை வச்சு பெரிய கிரியேட் பண்றாங்க, இது போயிட்டே இருக்கு. இதை இன்னையோட க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். நான் ரெடிங்க. அவங்க போய் இன்னைக்கு கமலா தியேட்டர்ல பேசியிருக்காங்க, ஒரு சேனலா பேசுறாங்களே. எப்படி ஏங்க ஒரு பத்திரிகையால இத்தனை மீடியா கூட்டு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னை வந்து டோட்டலாக ஸ்டூபிட் கொஸ்டின் கேட்டதுக்கு நான் மன்னிப்பு. நேற்று தான் நான் அவங்கள பாடி ஷேமிங்க்கு பேசினேன். என்ன தெரியுமா? அதுவும் அவங்க உணர்வு மேடம், எடை கேட்டது பாடி ஷேமிங் இல்லை. இன்றைக்கி கேட்டேன் பாருங்கள், 2 பேரும் ஏன் ஜோடியாக போட்டிங்க? இவர் அவ்வளோ ஹைட்டாக இருக்காரு, இவங்க இவ்வளோ குள்ளமாக இருக்காங்க, ஏன் ஜோடியாக போட்டிங்கன்னு டைரக்டர் கேட்டான். அப்படி பார்த்தாங்க. அப்போ தான் இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன் தெரியுமா? இது தாங்க பாடி ஷேமிங்கு. அன்னைக்கு நான் கேட்டதில் எந்த பாடி ஷேமிங்கும் இல்லை. முதல்ல தமிழை தரவா படி, நான் தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டாங்க. பேஸ்ன்ற ஒன்று இருக்குது, தாய்மொழின்னா அது உள்ளார உள்ளது வேறு. எந்த வீடியோ? ஆமாம் பார்த்தேன். என்ன யாரு சார்? நான் நிறுத்தின பிறகு அவங்க பேசல, போதும்ட்டாங்க சார். உங்களை ஒருத்தங்க அப்படி வந்து இப்போ ஸ்டூபிட்டா கொஸ்டின் கேட்குறான்,
சென்ஸ் இல்லாமல் கேள்வி கேட்குறான்னு 35 வருஷம் இருந்த பிறகு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வரும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வந்தது. அப்படி அது உங்கள் மனநிலைங்க. எனக்கு இன்னைக்கு தான் தெரிவிக்கணும்னு தோணுச்சு, தெரிவிச்சேங்க. இப்போ வரைக்குமே பேசுறது வந்து நீங்க பேசுறது சரின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாருமே தப்புன்னு தான் சொல்றாங்க. சார் நான் என்ன எல்லாருமே யாரு நீங்க பண்ணது தப்புதான் சார். இல்லை எப்படி தப்புன்றீங்க? என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க. ஒரு பெண்ணோட உடலை பத்தி கேள்வி பண்றதுன்றது அது சார் கேலியே பண்ணி கேள்வியில கேட்டோம் சார். நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க சார். கேலியே பண்ணல. அவங்க ஒரு பயோடேட்டா அனுப்புறப்ப இவ்வளவு வெயிட் அனுப்புறது இல்லையா நடிகைகள் வாய்ப்பு கேட்கிறப்ப? சார் இது தாக்கல இல்ல. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க, நீங்க இப்போ வந்தீங்க ஜி, இந்த வீடியோ பாத்தீங்களா? நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் தெரியுமா? சொல்லுங்க. டைரக்டரும் ஹீரோவும் ஹீரோ அக்கா இல்ல சார், ஹீரோ அக்கான்ட்டாரு. அங்கேயே இந்த மாதிரி கோவம் வந்துருச்சு. அவர்கிட்ட காட்ட முடியாதுல்ல, என்கிட்ட காட்டுது. அதுவும் அந்த ஸ்பாட்ல காட்டல, அங்க நல்லா சிரிச்சுட்டு தான் போச்சு. இங்க இருக்கிற மீடியாக்காரங்க அத்தனை பேரும் அங்க இருந்தாங்க. அன்னைக்கு சிரிச்சுட்டு போச்சு. அப்படிங்க போச்சு. அவங்க வந்து நான் தம்பியா நினைக்கல அப்படின்னாங்க. அவங்க தம்பியா நினைக்கலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நேத்து பேசும்போது என்ன பேசவே விடல, டார்கெட் பண்ணி என்ன क्वेश्चन கேக்குறாரு. ஆமா இவங்க தான் பேச சார், இவங்க தான் பேச வேண்டியதெல்லாம் இப்போ யூடியூப் போய் பேசிட்டாங்களே. புரியுதுல்ல உங்களுக்கு? இவங்க தான் பேசிட்டாங்களே, நான் தானே பேசணும். அப்ப நேத்து எனக்கு மைக் சார் அவங்கள டார்கெட். நான் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல சார். திருப்பி நான் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல. கேட்டது நான் ஹீரோ தூக்கணும். இந்த பிரஸ் மீட் வந்து என்னை பத்தி நானும் ஒரு மீடியாக்காரன் 32 வருஷமா நான் வேலை பார்க்காத பத்திரிகை இல்லை அப்படின்றப்போ என்னையே தாக்குற அளவுக்கு நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாக்களில் செய்தி போடுறீங்க. என்ன அது வந்து என்னன்னு உண்மையை தெரிஞ்சுட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறது தான். நான் கேட்டது ஹீரோ கிட்ட ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக கொஸ்டின். அந்த அம்மாவுக்கு 2 விஷயத்தில் டென்ஷன் ஆச்சுங்க. நான் கேள்வி கேட்டோன்னா மீடியா அத்தனை பேர் சிரிச்சாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹாஸ்யமாகவும் சுவாரஸ்யமாகவும் கேள்வி கேட்குற ஆள் அது வழக்கமாக நடக்கும். அதுக்கு மொழி புரியாததுனால உடனே அவங்க சென்னையில் தான் படித்தாங்க, தமிழில் படித்தா. எனக்கு கூட நான் ஊட்டியில் படித்தேன், மலையாளிஸ் தான் என் ரூம்மேட்டு, எனக்கு மலையாளம் தெரியும். பட் மலையாளத்தோட உள்ளர்த்தம் தெரியுமா எனக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. அதை புரிஞ்சிக்காதனால தான் உங்களுக்கு இந்த கோபம். கேட்டது ஹீரோ, கோவப்பட்டது என் மீது. இதுதான் ஒண்ணு இல்ல சார். இப்போ வந்து விமர்சனம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க பாதிக்கப்பட்டதை உங்களால உணர முடியுது, உங்களாலையும் பாதிக்கப்பட்டீங்க, நீங்களும் சொல்றீங்க. ஆமா சரி, ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களுடைய சின்ன வயது அவங்க. ஆமா நீங்க தங்கச்சியா நினைச்சு ஒரு சாரின்னு ஒரு கேட்கலாம்ல. ஒரே கேள்வி. நீங்க உங்க கேள்விக்கே வரேன். ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னோட சின்ன வயசுக்காரங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணுமா, பெரிய வயசுக்காரங்க மன்னிப்பு கேட்கணும்? இல்ல இல்ல, அதான் தவறு. பெரியவங்கள்ட்ட சின்னவங்க தான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். உங்க கேள்வியை தான் நான் பதிலாக்குறேன் சார். நான் ஏன் கேட்கணும்? நான் தவறு பண்ணியிருந்தார், அவங்க தான் தவறு பண்ணியிருக்காங்க, இதை ப்ரொபகண்டா படுத்திட்டு இருக்காங்க. நான் தவறே பண்ணல. நான் சாதாரணமான கொஸ்டின் சார். இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த கேள்வியில என்ன தப்புன்னு கேளுங்க சார். எனக்கு ஈகோவே இல்லையே. ஏன் இன்னும் இதை அந்த நடிகைகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார். அந்த நடிகை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் அடுத்து கேட்கறேன். அவங்க கேட்கட்டும். ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளருக்கு மன்னிப்பு கேட்கணும். கார்த்திகா, நீங்க பல ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஜாலியா கேட்பீங்க, அதெல்லாம் இஷ்யூ ஆகாது. இது மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய இஷ்யூ? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் இல்ல, மார்க்கெட்டை டெப்த் பண்ணிக்கிறதுக்காக இதை பெருசுபடுத்திட்டு இருக்காங்க. இந்த படம் ஒண்ணுங்கிறதுக்காக பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்க நம்மள அதர்ஸா நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. மேடையில மட்டும் பத்திரிகையாளர்களால தான் எல்லாம் பேசிட்டு நம்மள அதர்ஸா நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. இல்ல ஒரே விஷயம் இதுல எனக்கு வந்து யாரோ கண்டனம் தெரிவிச்சாங்க, அதெல்லாம் வருத்தம் இல்லை. ப்ரெஸ் கிளப்ல இருந்து கண்டனம் வந்தது. எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல. ப்ரெஸ் கிளப்புங்கிறது பத்திரிகையாளர்களோட நலனுக்கு. என்னகிட்ட நான் தப்பே பண்ணியிருக்கிறதா அவங்க நினைச்சாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு விளக்கம் கேட்டிருக்கணும். ப்ரெஸ் கிளப்புங்கிறது நமக்கானது. அது நடிகர் சங்கமாக செயல்பட்டுருக்குது. இது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இதே ப்ரெஸ் கிளப்பால் தான் நான் உயிர் பழைச்சேன் 2வது கொரோனா அலையில். அப்போ இருந்த அந்த பாரதி தமிழ்ங்கிற அந்த செயலாளரோ தலைவரோ அவர் என்னை யாருன்னே தெரியாது. நான் ப்ரெஸ் கிளப் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெம்பர், அப்புறம் புதுப்பிக்காமல் விட்டேன். அவர் உட்காந்த வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து என்னை தூக்கிட்டு வந்து ஜிஹெச்சில் சேர்த்து அருமையான ட்ரீட்மெண்ட்டு. இதே டிஎம்கே கவர்மெண்ட்டில் வேறு லெவலில் இருந்து எம்பி மினிஸ்டர் எல்லாம் பேசினாங்க.